ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் தாய் ஏசபேல். இவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் யெரொபெயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டான். அந்நிலையில் தன் சுகத்தை பற்றி கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினான். இவன் பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு வந்ததினால இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் எலியா மூலமாக சொன்னார். தனக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்ன எலியாவை பிடிக்கும்படி 3 தரம் ஒவ்வொரு தலைவனையும் அவர்களுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடினால அவனுடைய ஸ்தானத்துல அவனுடைய சகோதரனாகிய யோராம் ராஜாவானான்.